வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 2026 இன்னும் 3 வாரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடமும் நிறைய கேண்டிடேட்ஸ் ப்ராப்பராக படிக்க மாட்றாங்க, ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்குது. நான் நேராகவே நிறைய பேரை மீட் பண்ணுறேன். எடுத்தோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் செலக்ட் ஆக முடியாது, அடுத்த வருஷம் தான் நான் ஸ்ட்ராங்காக படிக்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஒரு டீச்சராக நான் சொல்கிறேன், நாங்கள்லாம் ஆஸ்பிரன்ஸாக இருக்கும்போது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணாலே ஒரு புது உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்போம், ஒரு ஹையில் இருப்போம், மாரல் ஹையில் இருப்போம். ஆனால் இப்போ இருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க, ரொம்ப ஒரு இறுக்கத்தோடு இருக்காங்க, மன இறுக்கத்தோடு இருக்காங்க, நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு அரகன்ஸ் இருக்குது. கிளியர் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிளியர் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என்னோடய ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பல விஷயத்த நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்க அக்கறையில் நான் அதெல்லாம் சொல்கிறேன். அதை தாண்டி ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னல்ஸை மீட் பண்ணி, யாருக்கு நாலேஜ் இருக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸை மீட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு படிக்காமல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்குறது, ரூம்மேட்ஸ்கிட்ட கேட்குறது, செலக்டான நபர்கள் இன்டர்நெட்டில் மேலோட்டமாக பேசுகிறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க இஷ்டத்துக்கு பல விஷயங்களை பண்ணுறது, இதுதான் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த வருஷமும் பாருங்கள், நிறைய மாணவர்கள் பண்ண பெரிய தவறு, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கலை, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தாங்க. இதிலே ஒரு 25 நாள் போயிடுச்சு. இதெல்லாம் பெரிய தவறு. நாங்கள்லாம் இந்த மாதிரி செய்ய மாட்டோம். வாய்ப்பை நிறைய பேர் இன்றைக்கி ஃபார் நத்திங் வேஸ்ட் பண்ணுறாங்க. நான் அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன். ஒரு வருஷமும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அடுத்து ப்ரிப்பரேஷன் நிறைய பேருக்கு இன்டெகிரேட்டடாக இல்லை. ஒரு வருஷம் நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு சேர்த்து தான் படிக்கணும். அது எப்படி படிக்கணும்னு நான் சொல்லுவேன்னா, இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள் மெத்தடாலஜியை சேர்த்து படிக்கணும், கான்செப்ட்ஸும் படிக்கணும், அதோடு சேர்த்து ஃபேக்ட்ஸ் இதையும் சேர்த்து படிக்கணும். நீங்கள் ஒரு வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும் ப்ராப்பராக படிச்சிருக்கீங்கன்னா அந்த நாலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% மெயின்ஸ் எக்ஸாம் ஜிஎஸ் சிலபஸ்க்கான நாலேஜ் கவர் ஆகிடும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை. மெயின்ஸ் எக்ஸாம் ஏதோ தனி எக்ஸாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ப்ரிலிம்ஸ் முடித்ததுக்கப்புறம் தேவையில்லாமல் நிறையா படிக்கிறாங்க. இவங்களாவே ஒரு தவறான புரிதலில் இருக்காங்க. நான் படித்தது பத்தாது, இன்னும் நிறைய படிக்கணும். ப்ரிலிம்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், மெயின்ஸ் சிலபஸ் இவ்வளோ இருக்கும். இப்படி மெக்கானிக்கலாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இன்னும் நான் 4 மடங்கு படிக்கணும் போல இருக்குது, 5 மடங்கு படிக்கணும் போல இருக்குது, நான் வீக்காக இருக்கேன் அப்படின்ற ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. இந்த காரணங்களாலே தமிழ்நாடு செலெக்ஷன் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 7-8 வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குது. நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ஒரு முக்கிய காரணம், இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது இந்த மாதிரி ஆட்டிடியூட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மார்க் மிஸ் பண்ணாலே இன்டர்வியூ போயிடும். அப்போ இதிலெல்லாம் ஒர்க் பண்ணாலே நம்ம குறைஞ்சபட்சம் இன்டர்வியூ போயிடலாம், சர்வீஸே வாங்கிடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு ஒர்க் பண்ண, தயவுசெய்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வயசு போயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப கிடைக்காது. தயவுசெய்து ப்ராப்பராக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரி, ஒருவேளை இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த அட்டம்ப்ட்லேயே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸில் அவங்க வீக்காக தான் இருப்பாங்க. மெயின் ஆப்ஷன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் முடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த இருக்கக்கூடிய டைமில் டிசிப்ளின்டாக உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக படிப்பாங்க. இப்படி படித்த நிறைய பேர் நல்ல ரேங்க் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அதனால் இனியாவது நீங்கள் கரெக்டாக உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, சும்மா ஒரு ட்ரையல் மாதிரி எழுதிட்டு வரேன் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் தான் நான் பக்காவாக எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அடுத்த வருஷமும் இதே பிரச்சனை தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷய சைக்கிள் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அடுத்த வருஷம் எழுதுவாங்க, அடுத்த வருஷம் ப்ரிலிம்ஸே கிளியர் ஆகுது. அதோட 3வது வருஷம் தான் திரும்ப மெயின்ஸ் அவங்க போவாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இதே விஷயத்தில் ட்ராப் ஆவாங்க. 4வது அட்டம்ப்டில் தான் மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போவாங்க, 5வது அட்டம்ப்டில் தான் சர்வீஸ் வரும். நிறைய பேர் நல்ல ரேங்க் வாங்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்படி தான் ட்ராவல் ஆகி வராங்க. அவங்க ட்ராவல் ஆகி வரக்கூடிய பாதை தவறான பாதையாக இருக்குது. சரி, இப்போ போனது போச்சு. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும், இதை நான் அட்வைஸ் பண்ணுறேன், ஒத்து கவனிங்க. முதல் விஷயம், நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இதுவே பெரிய தவறு. உதாரணத்துக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, சிவில் சர்வீசஸ் அண்ட் டெமோக்ரஸி, அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா.
இதுக்கெல்லாம் நிறையா படிக்கக்கூடாது, பெரிய பெரிய புக்கெல்லாம் வாங்கக்கூடாது. நீங்கள் ஒரு வருஷம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும் படித்த நாலேஜ்லேருந்து ஃபர்தராக பில்ட் பண்ணால் போதும். ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அளவுக்கு அதிகமாக படிக்கிறாங்க, மனப்பாடம் பண்ணுறாங்க. ஸோ இந்த தவறை தயவுசெய்து நீங்கள் செய்யாதீங்க. அடுத்து நீங்கள் எது படித்தாலும் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் எந்த டாபிக் எடுத்து படிக்கிறீங்களோ ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி வைங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே என்ன இருக்கணும்னா ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கணும், கான்செப்ட்ஸ் இருக்கணும், அதோட சேர்த்து ஃபேக்ட்ஸ், டேட்டா இதெல்லாம் இருக்கணும். ஸோ இது மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்குங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு அனாலிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ணணும். அதாவது அறிவை வச்சு மேற்கொண்டு நீங்கள் பகுப்பாய்வு பண்ணணும். இந்த ஸ்கில்லை கண்டிப்பாக யூபிஎஸ்சி எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பிஓக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஷின்ஸ்லாம் டேரெக்டாக இருக்காது, நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பல்வேறு கோணங்களில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நாலேஜை நீங்கள் பில்டு பண்ணி வச்சு அதை நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ படிக்கிறீங்க குவான்டிட்டி முக்கியம் இல்லை, ஃப்ரேம் ஒர்க் ரொம்பவே முக்கியம். இதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா எல்லா முக்கியமான டாபிக்ஸ்க்கும் நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். இங்கே நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது எலாபரேட்டாக பெரிய பெரிய நோட்ஸ் எல்லாம் இல்லை, கன்சைஸ் நோட்ஸ் மேக்கிங். இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். இதை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட்ஸ்லேருந்தே நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸை டைரெக்டாக எடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் எழுதலாம். இந்த நோட்ஸை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த நாலேஜை ரீகலெக்ட் பண்ணியே நீங்கள் அந்த நோட்ஸ் மேக்கிங் பண்ணி வைக்கணும். நீங்கள் புதுசாலாம் நிறைய மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி புதுசாக எடுக்க வேணாம். இருக்கிற நாலேஜை வச்சு கிறிஸ்பாக நிறைய பாயிண்ட்ஸ், ரிலேட்டட் பாயிண்ட்ஸை நீங்கள் நோட்ஸ்குள்ளே கொண்டு வந்து வைங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது உங்களுக்கு பெட்டராக புரியும். இப்போ குளோபலைசேஷன் அப்படின்ற ஒரு ப்ராட் டாபிக் இருக்குது. குளோபலைசேஷன் பேப்பர் 1ல் அப்ளை ஆகும், பேப்பர் 2ல் ஓரளவுக்கு அப்ளை ஆகும், பேப்பர் 3ல் அப்ளை ஆகும். இப்போ குளோபலைசேஷன் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 பேஜுக்கு நோட்ஸ் இருக்கணும். கான்செப்ட்ஸ் உள்ள இருக்கணும். குளோபலைசேஷன் என்ன, ஃபஸ்ட்டு கான்செப்ட் இருக்கணும். குளோபலைசேஷன் இஸ் அ ப்ரோக்ரெசிவ் இன்டர்லிங்கிங் ஆஃப் கண்ட்ரீஸ் கல்ச்சரலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி அப்படி இருக்கணும். அடுத்தடுத்து கான்செப்ட்ஸ்லாம் இருக்கணும். எக்கனாமியில் எப்படி இன்டர் ரிலேட் ஆகிருக்கும், ட்ரேட் எப்படி நடக்குது, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் எப்படி வராங்க, கல்ச்சர் எப்படி இதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு, இம்பேக்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவாக எப்படி ஆகிருக்கு, நெகட்டிவாக எப்படி ஆகிருக்கு, சர்டன் செக்ஷன்ஸ் மேலே குளோபலைசேஷன் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, உதாரணத்துக்கு விமனை எப்படி அது இம்பேக்ட் பண்ணுது, ஃபேமிலி அப்படின்ற இன்ஸ்டியூஷன் அதை எப்படி இம்பேக்ட் பண்ணுது, குளோபலைசேஷனுக்குள்ளே டிஜிட்டல் மீடியாவுடைய ரோல் என்ன, இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைங்க. அந்த நோட்ஸ்க்குள்ளே என்ன பண்ணணும்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை கொண்டு வந்து நீங்கள் வச்சிடணும். அப்போ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ கேள்வி எப்படி கேட்டாலும் உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் எப்படி இருக்குன்னா ஒரு அனாலிட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கும். நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போய் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்கள் மைண்டு பார்த்தீங்கன்னா அந்த அனாலிட்டிக்கல் மோட்லேயே இருக்கும். இப்போ எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கும் ஒரு 3-4 பாயிண்ட், நல்ல பாயிண்ட், கோர் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதலாம். நீங்கள் ஒரு ஆன்சருக்கும் ஒரு 4 பாயிண்ட் முக்கியமான கோர் பாயிண்ட்ஸ் எழுதினாலே ஆன் அன் ஆவரேஜ் ஒரு பேப்பருக்கும் ஒரு 80 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீங்கள் பெட்டரான பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களோ மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த நோட்ஸ் மேக்கிங்கை பண்ணுங்கள். ஸோ நிறைய படிச்சிடணும்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் படிச்சிடணும்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவையானது படித்தா போதும். ஆனால் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நீங்கள் படிக்கணும். அடுத்து ஆன்சர் ரைட்டிங், இது வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகி ஆன்சர் ரைட்டிங் பண்ணுறதில்ல. இன்றைக்கி இருக்க ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ₹1 கோடி கொடுத்தாலும் ஆன்சர் ரைட்டிங் பண்ண மாட்டாங்க. உண்மையை நான் சொல்கிறேன், வித் ரெஸ்பெக்ட் சொல்கிறேன். நான் வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே சொல்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. எழுதுனா பெஸ்ட் ஆன்சராக எழுதுவேன், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பெஸ்ட்டாக எழுதிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க ஆன்சரே காட்டுறதில்ல. அது ஏதோ ஒரு பேட்டன்ட் மாதிரி அதை அப்படியே மறைச்சி வைக்கிறாங்க. அவங்க ஆன்சருக்கு அவங்க மேலே மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்காங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்குது. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை தாண்டி இந்த செலக்ட் ஆனவங்க சொல் பேச்சை வந்து இவங்க டிப்ஸாக ஷார்ட்கட்ஸாக கேட்டு ஒரு டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதலாம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருப்பாங்க. ஆனால் ஆன்சர் ரைட்டிங்கை அவங்க ப்ராக்டிக்கலாக அவங்க எழுதுறதே கிடையாது. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வரும்போது ட்ராப் ஆகிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ணலன்னா தயவு செய்து இப்போயாவது ஆன்சர் ரைட்டிங் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 2 PAQவாவது சால்வ் பண்ணுங்கள். PAQ சால்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் பண்ணலன்னா இனியாவது பண்ணுங்கள். நீங்கள் மாடல் டெஸ்ட் சீரிஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதை விட இந்த PAQ சால்விங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில சப்ஜெக்ட்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் ப்ரீஃபாக சொல்லிடுறேன்.
ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபேக்சுவலாக உங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இந்த 2 சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏரியாஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஏன்னா இந்த 2 சப்ஜெக்ட்ஸும் ஃபேக்சுவலி ஹெவி சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் நிறையாவே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவலாக நீங்கள் புதுசாலாம் ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்காது. அங்கே ஏற்கனவே இருக்கிற நாலேஜை நீங்கள் அனாலிட்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் உங்களை தொடர்ந்து புஷ் பண்ணுங்கள். இந்தியன் ஹிஸ்ட்ரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி. அடுத்து எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறையெல்லாம் படிக்கக்கூடாது. அந்த கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒரே ஒரு புக்கில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக படித்தா போதும். ஆனால் ஹெவியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்திக்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம சேனலில் டீட்டெயில்ஸ் கைடன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் போனீங்கன்னா நிறைய டிப்ஸு ஷார்ட்கட்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. எஸ்ஏ பேப்பரை ஒரு ஜென்ரலிஸ்ட்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஜென்ரலிஸ்ட் அப்படின்னா பல சப்ஜெக்ட்ஸில் அப்ளை பண்ணுற நாலேஜை டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் அப்ளை பண்ணி எழுதணும். நல்ல சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், லாஜிக்கலாக எழுதணும், நல்ல ஃப்ளோ இருக்கணும். இது இருந்தாலே குறைஞ்சது 115 மார்க் யூபிஎஸ்சி போட்டுருவாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுற தப்பு, இன்டர்நெட்டுக்கு போய் செலக்ட் ஆனவங்க மேலோட்டமாக சொல்கிற டிப்ஸு ஷார்ட்கட்ஸ் எடுக்கிறது, கோட்ஸ் எழுது, அனெக்டோட் எழுது, இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க நல்ல இடத்துல சொல்லலாம். ஆனால் செலக்ட் ஆனவங்களுக்கு எக்ஸாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எடுத்தோன்னு தெரியாது. யாருக்கு தெரியும்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதுக்கப்புறம் அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணுவாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த டாப் ரேங்க் எடுத்து செலக்ட் ஆனவங்களுக்கு எக்ஸாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னே தெரியும். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்காதீங்க. ஓகேவா? நல்ல இடத்துல சொல்லலாம், நீங்கள் அவங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடாது. அடுத்து ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் டெய்லி எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்கள் ப்ரிப்பரேஷன் பிளானில் டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு 3 hours ஆப்ஷனல் ஒதுக்கிடணும். அதுக்குள்ளே ஆன்சர் ரைட்டிங் நீங்கள் குறைஞ்சது ஒரு ½ an hour பண்ணணும். PAQஸை தொடர்ந்து சால்வ் பண்ணிகிட்டே வாங்க. இதோடு சேர்த்து நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியில் ஒரு டெஸ்ட் சீரீஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வரணும். ஆல்ரெடி சேர்ந்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிறைய பேர் 2-3 அகாடமிலலாம் டெஸ்ட் சீரீஸ் எடுப்பாங்க. ஏதாவது ஒரே ஒரு அகாடமியில் ஒரு டெஸ்ட் சீரீஸ் கொடுங்க போதும். அவங்க குவாலிட்டியாக டெஸ்ட் சீரீஸை கண்டக்ட் பண்ணணும். டெஸ்ட் சீரீஸை தாண்டி அந்த ஃபீட்பேக்குன்றது ரொம்ப முக்கியம். அந்த அகாடமியில் இருக்க டீச்சர்ஸை நீங்கள் இண்டிவிஜுவலாக மீட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குங்க. அவங்ககிட்ட நிறைய இன்புட்ஸ் வாங்குங்க. தயவுசெய்து யார் டீச்சர்ஸோ, யாருக்கு நாலேஜ் இருக்கோ, யார் எக்ஸ்பர்ட்ஸோ, சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸோ, அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணி ஃபீட்பேக் வாங்குங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை மேக் பண்ணோம். நமக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ப்ரிப்பரேஷன் பிளான் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில் ப்ரிப்பரேஷன் பிளானை நம்ம சேனல் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கணும். அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 hours ஆப்ஷனுக்கு ஒதுக்கிடணும். மிச்சம் இருக்க டைமை நீங்கள் ஜிஎஸ்க்கு ஒதுக்குங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இனி ஒரு 20 நாள் தான் இருக்குது. நமக்கு டைம் நிறைய இல்லை. இந்த ஜிஎஸ்க்கு ஒதுக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஒரு 3 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிவைஸ் பண்ணுறதோடு சேர்த்து ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதோடு சேர்ந்து எந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸில் நம்ம சிலபஸ் ரொம்ப கவர் பண்ணாமல் இருக்கோமோ அந்த பார்ட்டை நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வாங்க. ஜிஎஸ் ஆப்ஷனல் 2க்கும் நீங்கள் தொடர்ந்து ஆன்சர் ரைட்டிங் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ஆன்சர் ரைட்டிங்கை நான் ஏன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதன் மூலமாக தான் நம்மளை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்தந்த பேப்பரில் இருக்க சப்ஜெக்டில் இருக்க எசன்ஸ் வச்சு நம்ம எழுதுகிறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். நிறைய பேர் இதே செக் பண்ண மாட்டாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ஆன்சர் எழுதுவாங்க, பேப்பர் 2 பேப்பர் 3 ஆன்சர் எழுதுவாங்க, பேப்பர் 3 பேப்பர் 1 கண்டென்ட்டை கொடுப்பாங்க. இந்த தவறு பண்ணுவோம். இதனாலே நமக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். இதை உணர்றது எப்போ உணர்வோன்னா ஃபைனல் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் மார்க்ஸ் வரும்போது தான் நம்ம உணர்வோம் இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனில் படித்த நாலேஜை வந்து ஜிஎஸ்ல எழுதுவாங்க. ஜிஎஸ்ல படித்ததை அளவுக்கு அதிகமாக ஃபேக்ட்ஸை ஆப்ஷனில் எழுதுவாங்க. இந்த தவறுலாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த தவறை பண்ணக்கூடாது அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும். நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். ஆன்சர்ஸ் எழுதி டீச்சர்ஸ் கிட்ட போய் நீங்கள் வந்து ஃபீட்பேக் வாங்குங்க. எல்லாத்தையும் தாண்டி தைரியமாக இருங்க, கான்ஃபிடென்ஸோடு இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணணும். இந்த முறை சும்மா எழுதிட்டு வரேன், அடுத்த முறை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது பெரிய தப்பு, பெரிய பாவம். இதை செய்யாதுங்க. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். டிசிப்ளின்டாக, சிஸ்டமேட்டிக்காக, ப்ராக்டிக்கலாக படிங்க. டார்கெட்டை பற்றி யோசிக்காதீங்க, கணக்கு போடாதீங்க. அன்னன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய டியூட்டியை கரெக்டாக செஞ்சாலே போதும். டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக
உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், கைட்லைன்ஸ் இதை மைண்டில் வச்சுட்டு எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடர்ந்து டிசிப்ளின்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். நன்றி.